வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொய்யாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கொய்யாப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான புரோட்டீன்கள், நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள், போதுமான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குங்க. விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் கொய்யாப்பழத்தில் இருக்குது. இப்போ நம்ம தினமும் கொய்யாப்பழம் கிடைக்கக்கூடிய சீசனில் அந்த கொய்யாப்பழத்தை அப்படியே நம்ம வாயில் கடித்து எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்குது, கொய்யாப்பழம் என்னென்ன மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம், கொய்யாப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. இது பல்வேறு இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. கூடுதலாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொய்யாப்பழத்தில் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது உடல்ல சோடியத்தை பார்த்தீங்கன்னா சமநிலையில் பராமரிக்கிறதுக்கு, அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொட்டாசியம் சத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நமக்கு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா உடல்ல நல்ல கொலஸ்ட்ராலினுடைய அளவு அதிகரித்தாதான் அது ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கு வழிவகுக்கும். இதனால இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை மட்டுமே கொய்யாப்பழம் கொடுத்து இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்த நாளங்கள் அதாவது இதயத்துக்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக போகும். அந்த ரத்த நாளங்கள்ல எந்த கெட்ட கொழுப்புகளுமே படிய விடாம பாதுகாத்துக்குள்ள இருக்கும். படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்குமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த இதயம் தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு கொய்யாப்பழம் உங்களுக்கு துணை புரியும். ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்க கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், கொய்யாப்பழத்துல டயட்ரி ஃபைபர் என்று சொல்லக்கூடிய இந்த நார் சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால தான் இது வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கல் போன்றவற்றை நமக்கு சரி பண்ணுதுங்க. கொய்யாப்பழத்தை நீங்க மென்னு சாப்பிடும் போதே அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் சிறந்த மலமிளக்கியாக செயல்பட்டு குடல் இயக்கத்தை ஒழுங்காக நடைபெற செய்யும். எனவே செரிமானம் சீராக நடைபெறுவதற்கு, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க தினமும் ஒரு கொய்யாப்பழத்தை அந்த கொய்யாப்பழம் கிடைக்கக்கூடிய சீசன்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த விதைகள் உங்களுக்கு மலமிளக்கியாக செயல்படும். குறிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலேயே தேங்கி விடாம குடல்கள் வெளியேற்றக்கூடிய அந்த மலமிளக்கியாக, ஒரு சிறந்த மலமிளக்கியாக கொய்யாப்பழம் செயல்படுங்க. கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு நம்ம கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. கொய்யாப்பழம் கண்களுக்கு மிகவும் நல்லது. ஏன் அப்படின்னா இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ அந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கு. பொதுவாக நம்மளுடைய உடல்ல விட்டமின் ஏ சத்து குறைவாக இருந்தால் தான் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா விட்டமின் ஏ சத்து தான் கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துவதற்கான அடிப்படை ஊட்டச்சத்து. ஸோ அந்த ஊட்டச்சத்து கொய்யாப்பழத்தில் இருக்குங்க. ஸோ அதனால நீங்க இந்த கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சந்திக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும், கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு, அதை சரி பண்ணி கொள்ளணும், கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெற்று கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை படிப்படியாக குறைய வைத்துக் கொண்டு கூர்மையான கண் பார்வையெல்லாம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலுமே தொடர்ந்து நீங்க கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு மங்கலான கண் பார்வையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். மாலை கண் நோய், மாகுலர் டீஜெனரேஷன் சொல்லக்கூடிய அந்த கண்புரை ஏற்படுவது, விழிப்படலம் சேதமடைவது, கண் கருவியில் மாற்றம் ஏற்படுறது, மங்கிய பார்வை தெரிவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். ஆரோக்கியமான சருமத்தை பெறுவதற்கு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, கொய்யாப்பழத்தில் கெரோட்டின், லைகோபின் மற்றும் விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து எல்லாமே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே சருமத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் தான். உங்களுக்கு முகப்பொருட்கள் அதிகமாக வரும் அப்படின்னா நீங்க கொய்யாப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனால முகப்பொரு வருவது உங்களுக்கு குறையப்படும். சருமத்தினுடைய அழகும் ஆரோக்கியமும் மேம்படும். ஏன்னா கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிர் சத்துக்கள் குறிப்பிடத்தகுந்த சருமத்தை மேம்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை அகற்றிவிடும். சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் உங்களுக்கு பராமரிக்கும். இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சருமம் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான சருமம் இருக்கும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கொய்யாப்பழம் உங்களுக்கு கொடுக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்தக்கூடியது கொய்யாப்பழம். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்களிலே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த
பயன்படுத்தக்கூடிய உயர்தர பழங்களில் முதன்மையானது வந்து கொய்யாப்பழம் தான். கொய்யாப்பழத்தை சாப்பிடும்போது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறும். ஏன்னா கொய்யாப்பழத்தில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி என்ன பண்ணுவோம்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எனவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இம்யூன் சிஸ்டம் வந்து இருக்குது, பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலம் இருக்குது, இம்யூன் பவரெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தினமும் கொய்யாப்பழம் கிடைக்கக்கூடிய சீசனில் ஒரு கொய்யாப்பழம், அந்த அளவுக்கு ஒரே ஒரு நாளுக்கு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா விட்டமின் சி கிடைக்கும், இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொண்டு குறிப்பிடத்தகுந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.